முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் போச்சம்பள்ளியை ஒன்றியமாக அறிவித்தார். ஆனா ஒன்றியம் என்பதற்கு ஏத்த மாதிரி இங்க எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல இடம்னா எப்படி இருக்கணும்? ரோடு வசதி இருக்கணும், சாலை வசதி இருக்க வேண்டும். சாலை வசதி எல்லா ஊருக்கும் இருக்கா? கிட்டத்தட்ட 35 பஞ்சாயத்து இருக்குது, ஊராட்சிகள் இருக்குது, அங்க சாலை வசதி கிடையாது. அந்த அளவுக்கு மோசம். கூட்டு குடிநீர் திட்டம்னு சொல்றாங்க. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் எத்தனை கிராமத்துல இருக்குது? இல்ல நல்ல முழுமையா பயன்படுதா? நல்ல தண்ணி கிடைக்குதா? கிடையவே கிடையாது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தான் வருட கணக்காக போராட்டம் செய்து அந்த திட்டத்தை கொண்டு வந்தது. இல்லனா அந்த திட்டத்தை கொடுத்திருக்கவே மாட்டாங்க. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அத கூட இன்னைக்கு ஏதோ ஒரு ஏனோ தானோன்னு பல ஊர்கள்ல பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நல்ல தண்ணி கிடையாது. பேருந்து எல்லா ஊருக்கும் வருதாமா? பேருந்துன்னா ஒண்ணு வரும், அதுவும் காலைல வந்துட்டு போயிடும். சாயங்காலம் அப்புறம் எப்படி போவாங்க திருப்பி ஊருக்கு? கல்லூரிகள் இருக்கா? நீங்களே எங்கம்மா படிச்சீங்க? ஊத்தங்கரையில படித்தீர்கள். 1000 பிள்ளைகள் இந்த பகுதியில இருந்து போய் சேலத்திலயோ தர்மபுரியிலயோ இல்லனா பெங்களூர்லயோ படிக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் படிக்கக்கூடிய அளவுக்கோ ஆண்கள் படிக்கக்கூடிய அளவுக்கோ இங்க அரசு கலை கல்லூரிகள் கிடையாது. அதையெல்லாம் தான் கொண்டு வந்திருக்கணும். நீங்க என்ன பண்ணிட்டாங்க? இது ஒரு ஊராட்சி, இது ஒரு ஒன்றியம் அப்படின்னு பேரை கொடுத்தாங்களே தவிர அதற்கான எந்த ஒரு வசதியும் இந்த ஊருக்கு செய்தே கொடுக்கல.